சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட திரும்பவும் நான் உங்க முன்னாடி வந்துட்டேன். ஒரு முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல வர எல்லா ஸ்டன்ஸுமே சயின்டிபிக்கா ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ண போறீங்கன்னா நான் சொல்ல போற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் கேட்டுட்டு அப்புறமா செய்யுங்க. கேட்க மாட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல எனக்கு இந்த சயின்ஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பயங்கர அலர்ஜி. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் ஷோ இல்லையே. என்ன பண்றது, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அனுபவ பாடம் தான் என்னைக்குமே சால சிறந்தது. நமக்கு பார்த்து கத்துட்டாதான் பிடிக்கும். ஐ மீன், நம்ம சங்கத்தோட லகட பாடிகள் கிட்ட இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா? அது எப்படி இருந்தா என்னங்க, கருத்தை பிடிக்கதான் நாம இருக்கோம்ல. So once again I'm here with lots of stupids and lots of fun on Science of Stupid. வெரைட்டியான ஸ்டூபிட்ஸோட கலெக்ஷன்ஸை இந்த ஷோல மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. இந்த அரை மணி நேரம் ஷோ முடிஞ்ச உடனே உங்க சிரிப்பையும் சிந்தனையும் நீங்களே அரசு ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். உங்க உடம்புல ஏற்பட்ட சின்ன சின்ன சிறைப்புகள்லாம் நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சதுக்கான ஆதாரமா இருக்கும். இலவச இணைப்பு, நீங்க ஒரு அறிவு கலைஞமா மாறிட்டீங்கன்றது அறவருக்கு அப்புறம் தெரியும். தண்ணி கிட்ட தேவையில்லாம தகராறு பண்ணக்கூடாது. நெருப்பு கிட்ட அனாவசியமா வெறுப்ப காட்டக்கூடாது. மனசுக்குள்ள லைலாவை நினைச்சிட்டு ஒத்த கால தூக்கி ஆடினா தத்தக்கா பொத்தக்கா நீங்க இடிச்சு தான் விழுவீங்க. ஃபிரிக்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாக்க அந்த டிராக்ஷன் உங்க டவுசர்ல தெரியும். தேவையில்லாதவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா உங்க மேரேஜ் டிரைனேஜ் மாதிரி ஆயிடும். பாத்தீங்களா? இதுக்குதான் எங்க ஷோ நீங்க பாக்கணும்ன்றது. இவங்க எவ்வளவு கரண்ட் அப்டேட்ல இருக்காங்க பாத்தீங்களா? இந்த மஞ்சள் சட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு வீல்ல ஓட்டி 1000 இடத்துல அடி வாங்கினவர், ஸ்டீரியோ டிக்கி டமால்னு வச்சது, குதிரையை ஓட்டிட்டு பழம் பறிக்க நினைச்சது, ஜெட்ஸ்கியை கொண்டாந்து வேடிக்கை பார்த்தவன் வாயிலே விட்டது. இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸ் பத்தி சொல்றதுதான் இது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ரோப்பால உருவாகிற சென்ட்ரல் பீட்டல் ஃபோர்ஸை வச்சு இது எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணலாங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தண்ணியில ஒர்க் அவுட் ஆகிற சயின்ஸை நீங்க தரையில பண்ணீங்கன்னா தாட கிழிஞ்சிடும். சுத்தி இருக்க எல்லார்ட்டையும் சவால் விட்டு நீங்க வவால் மாதிரி ஆசனம் பண்ணாலும் சரி, சயின்ஸ் நேரம் பார்த்து உங்களை மோசம் பண்ணிடும். ஏன்னா இது கிராவிட்டி. கிராவிட்டி தெரியலனா நெத்தி டங்குன்னு முட்டி ஆண்டி மண்டையில் எவ்வளவு பெரிய கட்டி. பொதுவாகவே இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ரொம்ப அபாயகரமான விளையாட்டு. அதனால அடிக்கடி பற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த பஞ்சமத்தையெல்லாம் போட்டு ஒரு க்ளோஸ் ஹால்ல நடத்துவாங்க இல்லையா? இந்த விளையாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அதுல சேஃப்டிங்கிறது குட்டிச்சவத்துல உட்காந்து வெட்டிய கதை பேசுறதுக்கு பதிலா ஒரு குட்டிச்சவத்துல இருந்து இன்னொரு குட்டிச்சவத்துக்கு தாவறது, கட்டடம் கட்டடம் பாயறது. இந்த விளையாட்டுக்கு பேர் தான் பார்க்கோர். இது பாக்குறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கோ அதை விட 10 மடங்கு ஆபத்து ஜாஸ்தி. இதுல நிறைய மூவ்ஸ், டிஃபரெண்டான சம்மர்ஸ் ஆல்சோ இருக்கு. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவ் எதுனா கேட் லீப். இதோட சாராம்சம் என்னன்னா, ஒரு சின்ன கேப்ல இருந்து இன்னொரு வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு ஜம்ப் பண்ணி அப்படியே உங்க கைகளோட உதவியால உங்க உடம்ப அந்த வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு மேல கொண்டு போறது. இதுதான் இந்த மூவோட டெக்னிக். இந்த வித்தைக்கு நமக்கு வாத்தியார் இந்த பூனை பைவுள்ள. பூனைனா இந்த பூனை இல்ல, இந்த வித்தையை ஒழுங்கா பண்ண பூனை. காய்ஸ், பூனைக்கு கூட அடி சறுக்கலாம். ஆனா நீ இந்த பார்க்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது, முக்கியமா இந்த கேட்லி பண்ணும்போது அடி சறுக்கிச்சுன்னா அவ்வளவுதான், உங்க லைஃப்ல பெரிய சர்க்கிளை சந்திக்க நேரம். பார்க்கோர்னால லைஃப் அக்கப்போற மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முக்கியமா என் பேச்ச கேப்போர் இந்த வீடியோவை பார்க்கலாம். டேக் ஆஃப்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்க கைகளை மேல் நோக்கி உயர்த்துறீங்க. இதனால உங்க ஹிப்ஸ்ல கூடுதலான ஒரு டவுன் ஃபோர்ஸ் உருவாகுது. இதனால உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஆனா உங்க உண்மையான திறமையை நீங்க எப்படி லேண்ட் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. நீங்க குதிக்கும் போது சுவத்துல முட்டாம இருக்கிறதுக்கு உங்க கால்களை எப்படி வச்சீங்கன்னா அது குஷன் மாதிரி ரியாக்ட் பண்ணும். நம்ம காலில் இருக்கிற பாதங்கள் ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஆக்ட் பண்ணி ஃபுல் இம்பாக்டையும் அது அப்சர்வ் பண்ணிக்குது. இதனாலதான் நீங்க கைகளால சுவத்தை பிடிக்கும் போது கீழே விழாம அங்கேயே நிக்கிறீங்க. இந்த பார்க்கோர் ஒன்னும் செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலை இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு நாளைக்கு மீதி பாத்துக்கலாம்னு நினைக்கிறதுக்கு. சில பேர் டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே சீகாலி ஆயிடுறாங்க. நம்ம டெக்னிக்கலா பேசுவோம். நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்க மேக்ஸிமம் புஷிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 340.19 kilograms. இந்த ஃபோர்ஸ் இருந்தா ஒரு பெரிய கரடியவே நீங்க சாச்சிடலாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பூனை எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்னு. ஆனா அந்த பூனையை விடுங்க, இந்த கேனை என்ன பண்றான் பாருங்க. இந்த சோனைய வெலாசிட்டியை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ஊரை சுத்திட்டு இருந்தா போல இருக்கு. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பின்னாடி போய் அங்கிருந்து ஓடி வந்து குதிச்சிருக்கணும். கைகளை மேல உயர்த்தி குதிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைச்சிருக்கும். இந்த சிவப்பு சட்டையை கேட் மாதிரி தாவியானா சரி கெச்சு குப்பத்துல போய் உட்காண்டான். இவங்களுக்கு புண்ணானாதான் புத்தி வரும். சரி, நீங்க இந்த டேக் ஆஃப்ல பாத்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களோட கால்களை நீங்க ஸ்பிரிங் மாதிரி உபயோக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட உங்க ஸ்டண்ட் ஷோக்கு எண்டு கார்டு நடுவுலயே பின் வாங்கினா நடுவுல தான் அடிபடும். உங்களை யாராவது தண்ணியில பிடிச்சி தள்ளி விடுறாங்கன்னு வைங்க, உங்களுக்கு பயம் வருமா? வராதுல்ல. ஆட என்னையா நீ, தண்ணியில விழுந்தா எப்படி அடிப்படும்? ஒருவேளை உங்களை இப்படி யாராவது தண்ணியில தரத்தரன்னு இழுத்துட்டு போனாங்கன்னா இதை ஏன் நான் இவ்வளவு டெரரா சொன்னேங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா இந்த தடியில பாருங்க.
ஒருவேளை உங்க ஃப்ரெண்டே உங்களை வாடா தரத்தன்னு எழுதிட்டு போறேன்னு சொன்னார்னா அப்போ உங்க காமன் சென்ஸை கொஞ்சம் திறந்து வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சியாவது பண்ணுங்க. சோ அவர் உங்க உயிர் நண்பரா இல்ல உயிரை வாங்குற நண்பரான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கிளாஸ் கவனிங்க. ஒரு போட் எந்த பொருள் எழுதிட்டு போனாலும் அந்த போட் திரும்புற டைரக்ஷன்ல தான் அந்த பொருளும் திரும்பும். இதுக்கு காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது டோ ரோப்ல இருக்கிற டென்ஷனால உருவாகிறது. போர்டு டக்குன்னு திரும்பிடும், ஆனா அதுல கட்டி இருக்கிற பொருள் திரும்புறதுக்கு ஊரையே விலைக்கு வாங்கிட்டு வந்து திரும்பும். அதே மாதிரி திரும்பும் போது இதோட வேகமும் போட்டை விட பல மடங்கு இருக்கும். ஒருவேளை போட் 360 டிகிரிஸ்ல திரும்புதுன்னு வச்சுக்குவோம், அப்போ பொருளோட வேகம் போட்டை விட 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கும். சுத்த தமிழ்ல இதுக்கு பேரு தான் சுழட்டி அடிக்கிறது. முன்னாடி போயிட்டு இருக்கிற போட்டோட வேகம் 30 கிலோமீட்டர் ஸ்பீட் இருந்ததுன்னா கூடயே வர குடும்பத்தோட வேகம் 90 கிலோமீட்டரும் தாண்டும். இங்க வானிலை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வரவரோட நிலைமை என்ன ஆக போதோ. போட்டை ஓட்டுறவர் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா பின்னாடி வரவருக்கு வெயிட் 3 மடங்கு வெயிட்டா விழும். சார் இப்படி சந்தோஷமா சறுக்கிட்டு வரதுக்கு காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். உங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்க நண்பரை காட்டுங்க அப்படின்னு ஒரு சொல்லு. ஆனா உங்க நண்பர்கள் இந்த காட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலத்துல முட்டினவரோட கபாலத்துக்கு ஓபனிங் செரமனி. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவருங்க. இந்த ப்ளூ சட்டை பச்சை புல்லுல பச்சை புல்ல மாதிரி வரலாமா? என்னப்பா வாங்கியாச்சா? வாங்க கருத்து நன்கு கவனிங்க வாங்க. இந்த மாதிரி திரும்பும் போது வேகம் 3 மடங்கு ஜாஸ்தி ஆகும் சொல்லியிருக்கோம். இதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது உங்களுக்கு ஜெனரல் வார்டு கிடையாது, ஐசியூ தான். இன்னொரு வாட்டி சொல்றேன், லெசன் ரொம்ப சிம்பிள்ங்க. கார்னர்ஸ்ல போகும்போது ரொம்ப மெதுவா போகணும். உங்க ஜாலிக்கோ ஜிம்கானவெல்லாம் சென்டர்ல வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். இன்னொரு விஷயம், இதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க சறுக்கிறதுக்கு ஸ்கேட்டிங் மாதிரி இல்லாம வித்தியாசமான ஒரு பொருள் யூஸ் பண்ணீங்கன்னா சயின்ஸோட ரிசல்ட்டும் வித்தியாசமா தான் காட்டும். உதாரணத்துக்கு இப்படி டியூபை யூஸ் பண்ணீங்கன்னா டாப்புக்கு போயிடுவீங்க. ஆபீஸ்ல ஏமாத்தி இப்படி வீக் ஆஃப் வாங்கிட்டு வந்தவங்க அநியாயத்துக்கு டேக் ஆஃப்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுல பிரச்சனையே இந்த டியூப் எப்படி ஜம்ப் பண்ணுங்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப வீக்கான டேக் ஆஃப் லாஸ் ஆஃப் பேல தான் போய் முடியும். இந்த டியூப்ஸோட ஏரோடைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி தான். இதோட விங்ஸ் பண்றது கர்வ் அட்ஜஸ்ட். அதனாலதான் டியூப் மேல போனாலும் கீழே ஏர் பிரஷர் அதிகமாயி அது இன்னும் டியூப்ஸை மேல உயரத்துக்கு தள்ளுது. டியூப் அது பாட்டுக்கு காத்துல பறந்துருச்சு. அண்ணன் தண்ணியில மிதக்கிறாரு, அவரை தூண்டில் போட்டு தூக்கிட்டு போங்க. கிளட்ச் ஸ்டீரிங் பிரேக்குன்னு இருக்கிற காரையே கண்ட்ரோல் பண்ண முடியல. சார் இந்த ஏர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாரோ. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி முடிவு பண்ணீங்கன்னா உங்க கார்ல இருக்கிற சீட் பெல்ட்டை பிடிங்கி இந்த டியூப்ல மாட்டுவீங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு பக்கம் இந்த டியூப் ஒரு பக்கம் போகாம 2 பேரும் ஒன்னாவது இருப்பீங்க. அமெரிக்காவிலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படின்னு கருதப்படுறது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? ஆனா ஏன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா போதுமே. இதோட டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சா இவர் வேகமா வந்து உழுந்து வரை நமக்கு ஒரு டெமோவை காமிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இதாங்க குவாட்ஸ். இதை ஓட்டுறதுக்கு தகுதியான ப்ராப்பர் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த வண்டியை ஓட்டுறதுல கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் வேற எந்த வண்டியிலுமே சத்தியமா கிடைக்காதுங்க. ஆனா ஜென்ரலா வண்டியை வச்சு சீன் போடுற யாரா இருந்தாலும் உங்க பப்ப இதுல வேக வைக்காதீங்க. இந்த வண்டியோட வீல் பேஸ் எவ்வளவு சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால இந்த வண்டி நீங்க திருப்பும் போது இந்த வண்டியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வீல் பேஸை விட்டு வெளியே வந்து குவாடு குப்பரிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு ஏகபோகமா இருக்கும். இந்த வண்டியில அல்ட்ரா ஸ்ப்ரிங்கி சஸ்பென்ஷன் உண்டு. சோ பெரிய ஜம்ப் பண்ணும்போது அதோடைய இம்பாக்டை இதால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. வண்டி லேண்ட் ஆகும்போது அதனால ஏற்படுற இம்பாக்ட் அந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகுது. அப்சர்வ் ஆன எனர்ஜி ரிட்டர்ன் ஆகும்போது வண்டி ஏர்லயே தண்டனக்கா. இதை பத்தி ஏக் தோ தீன் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? நாம வாங்குற அடிக்கு ஆதாரமா இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க பதறாம சீட்ல ஒழுங்கா உட்காந்தீங்கனாலே உங்க உடம்போட எடையை வச்சு நீங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். பாத்தீங்கல்ல சீனை? ஆனா சப்ஜெக்டோட டர்னிங் பாயிண்டே வண்டியை திருப்புறதுல தாண்டி இருக்குது. வண்டிக்கு முன்னாடி உங்க வெயிட் கொண்டு போனா உலாம இருக்கலாம். வண்டி வேகமா போகும்போது உடம்ப வச்சு கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல நான் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்க மல்லு கட்டி நின்னீங்கன்னா இவர மாதிரி நீங்களும் புல்லு கட்டி தின்ன வேண்டியதுதான். தேவையில்லாம அனாவசியமா பாலைவனத்துல வேலை வெட்டியை விட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா திரும்பி போறதுக்கு வழி தெரியாம மணல் மேட்ட மண்டையால முட்டி கபாலத்தை கஷ்டப்படுத்திட்டாரு. இப்ப அவருக்கு வழியும் தெரியல, அவருக்கு யாருன்னு தெரியல. 45 டிகிரி ஸ்லோப்ல ஒரு ஸ்டாண்டர்ட் குவாடால டிரைவரே இல்லாம போக முடியும். ஆனா இவங்களோட ஸ்டூபிடிட்டிக்கு நிக்க வச்சு ஒரு கிராண்ட் சல்யூட் அடிக்கலாங்க. ஏன்னா நீங்க உட்கார்றதுனாலதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ரொம்ப ப்ரிசைஸா பார்க்கணும். அதை ஒழுங்கா பார்க்காதனாலதான் நாம இந்த தமாஷா பார்த்துட்டு இருக்கோம். தம்பி உன் சிவப்பு குவாடு காட்டுல தனித்தவள் மாதிரி உருண்டு போகுது, டாட்டா சொல்லு. இந்த மாதிரி மேட்ல ஓட்டும் போது உங்களோட பாடியை முன்னாடி கொண்டு போனதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை உங்க வீல் பேஸுக்குள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கையா? வீல் பேஸுக்கு ஏதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கணும். நீ வீல் பேஸ் கடியில போக கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன்.
இந்த ஹை சென்டர் ஆஃப் கிராவிட்டினால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அண்ட் ஐம் ஷூர் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா இப்படி ஒரு தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. குவாடு காத்துல பறக்கும் எந்த பேட் ஃபெலோ சொன்னான்னு தெரியல, அதை நம்பி காலாவதி ஆறதுக்கான வாய்ப்பை காத்துல பிடிக்க ட்ரை பண்ணி கேப்ல ஊந்தாரு. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. ஆர்வ கோளாறுல தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா அவன் அறிவாளி ஆக முடியாது. இதுக்காகவாது எங்க ஷோவை பாரு. இதோட ஸ்ப்ரிங்கி சஸ்பென்ஷனை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புரியலன்னா இந்த மங்கி பண்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜம்ப் பண்ணும்போது நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்க கால்கள் சஸ்பென்ஷன் மாதிரி வேலை செய்யும். அந்த கேப்ல நீங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு உடம்ப முன்னாடி கொண்டு போகும். இது தெரியாம புழுதியை கிளப்பிட்டு குவாட ஓட்டினீங்கன்னா புத்தூர் கட்டு போட்டு வீட்டுல தான் உட்காரணும். திருஷ்டிக்கு கட்டின எலுமிச்சை பழம் முன்னாடி இருக்கா இல்ல நீங்க வந்து செக் பண்ணா எப்படி? இந்நேரம் பழம் ஜூஸ் ஆயிருக்கும், கபாலம் சீஸ் ஆயிருக்கும். இப்போ மனிதர்களுக்கு பிடித்த ஒரு விலங்கின நண்பர்களை பத்தி பார்க்க போறோம். இல்ல பியூட்டி என்னன்னா, ஏறி உட்காரும் போது எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்காத இது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் குதிச்சே உங்களுக்கு கூப்பர தள்ளி விட்டு கைத்தறில வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். இந்த வீடியோல பார்க்க போறது ரோடியோ. இந்த போட்டியில கோவமா இருக்கிற குதிரையோ இல்ல காளையோ ஏதோ ஒண்ணு அது மேல ஒரு கையை மட்டும் யூஸ் பண்ணி 8 செகண்ட்ஸ்க்கு தாக்கு பிடிச்சு உட்காரணும். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். பார்க்கும்போது குலுங்கி சிரிப்பு வருதா? தர்மடி கேள்விப்பட்டிருப்பீங்க, எருமடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கும்மாங்குத்த கேள்விப்பட்டிருப்பீங்க, குதிரையோட எத்த பார்த்திருக்கீங்களா? அதோ உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, நீங்க விட்டுன்னு கத்துனாலும் வந்து பொக்குன்னு முட்டும். காலை கண்ணு மேல உட்காரன்னு காலை கலப்பினி கீழே விழுந்தாரு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம ஒத்த கையை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸோட ட்விஸ்ட நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஒரு காலை மேலேயோ இல்ல குதிரை மேலேயோ உட்கார ரோடியோவுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கிடைக்கும். இதனால உருவார ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் 46 Gs வரைக்கும் போகுமா. இது ஒரு ட்ரைனிங் ஜெட் பைலட் கிடைக்கிற ட்ரைனிங்கை விட 5 மடங்கு அதிகமான இம்பாக்ட் இருக்கும். அது குதிரையோ காளைகளோ அதுங்களோட அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி ரைடர்ஸோட இனர்ஷியா மாறும். உதாரணத்துக்கு அது முன்னாடி குதிச்சதுன்னா நீங்க அதுக்கும் முன்னாடி போய் விழுறதுக்கான வாய்ப்பு சுபயோக பிராப்தமா இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ரோடியோ இனர்ஷியாவோட எஃபெக்ட்ல தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸை மிருகங்களோட அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி கவுண்டராக்ட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை அந்த காலை தன்னோட பின்பக்கத்தை தூக்கிச்சுன்னா அதே நேரத்துல ரோடியோவும் தன் உடம்போட வெயிட்டை பின்பக்கமா கொண்டு போவாரு. அதே மாதிரி முன்னாடி எகிரிச்சுன்னா உடம்ப முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் காய்ஸ், இதுல இருந்து கீழே விழுந்தா எப்படி அடிப்படும் தெரிஞ்ச ஆசையா இருக்கா? இதுக்காகவே ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கீழே விழுந்து வாரி வீடியோ சமைச்சு வச்சிருக்காங்கல்ல. இந்த ஷோல சில ஸ்டூபிடான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுக்காக நம்ம முன்னாடி சில பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜோரா கை தட்டுங்க. இவங்களுக்கு இனர்ஷியாங்கிறது இஞ்சி முட்டாய் மாதிரி, கிராவிட்டிங்கிறது கடலை முட்டாய் மாதிரி, சயின்ஸே சர்பத்துங்கிற மாதிரி. அப்புறம் என்ன விடுங்க. என்னங்க நட்ட டைப் பண்ணுமா? சூரத்தங்கா அட்ரா அட்ரா ஆன்டி மண்டா ஓட்ரா. சயின்ஸ் புரிஞ்சுக்காம அவங்க பண்ண சேட்டையை கோடு போட்டு பார்ப்போம். மாடு குதிக்க ஆரம்பிச்சோடனே இவங்க கைக்கு தேவையான கிரிப் இல்லாதனால டைரக்ஷன் மாறும்போது கவுண்டராக்ட் பண்ண முடியாம போனதுனால மொத்தத்துல புத்தி யூஸ் பண்ண முடியாம நெத்தியில வாங்கி பொத்தன்னு கீழே விழுந்தாங்க. என்ன ஆனாலும் கீழே விழ மாட்டான்னு காலை மேல கவலையே இல்லாம உட்கார்ந்துருக்காரு இந்த கட்டிடம் காளை. மிஷினு கிட்ட மசில் பவர், சென்டர் ஆஃப் மாஸை பத்தி தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து மேலே உட்காரு. கிளம்பு ஆண்டி ஏண்டி. ஒரு ரோடியோ மாதிரி விளையாடியானா உள்ள ரேடியோ இருக்கான்னு உன்னையார் பார்க்க சொன்னது. அடுத்தது காலை மேல குந்தன கும்கி யானை. ஐயோ, இந்த ஜம்போ ஆண்டிய குட்டி கர்நாடிக்கு வச்ச காளைக்கு தான் நம்ம கோப்பையை கொடுக்கணும். முக்கியமா இந்த மாதிரி விஷயத்துல சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்குங்க. அதை புரிஞ்சுக்காம காலை முதுகு காலியா இருக்க நேரம் உட்கார கூடாது. அது என்னன்னு இங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்க பாத்தீங்களா, இவருக்கு ஜெயிக்கணும் தான் வந்திருக்காரு. ஆனா காலை இவருக்கு மேல இன்டெலிஜென்ட். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல சுத்தினா உட்கார்ந்தவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கும். ஆனா பத்துன டைரக்ஷனை மாத்தினா என்ன ஆகும்? பச்சக். எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைங்க, எனக்கு ஒரே ஒரு தடவை சூப்பர் ஹீரோஸோட பவர்லாம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலையே பட மாட்டேன். இந்த கருத்து சொல்றது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது போதுங்க எனக்கு. ஆனும் முடிவாயிட்டா இந்த பேட்மேனா மாறினா எப்படி இருக்கும்? இதுல எது தலைகீழா இருக்கு? வண்டியா இல்ல கேமராவா? ஒருவேளை நம்ம ஷோவை பார்த்து அடம் முடிச்சு தலைகீழ் நின்னாவது நான் சயின்ஸை கத்துப்பேன் அப்படின்னு நிக்கிறாங்களோ? இவங்களை உரிச்ச கோழி மாதிரி தொங்க விட்டது யாரு? இவங்களை செவுத்துல காய போட்டது யாரு? இவங்களை போஸ்டர் மாதிரி ஒட்டது யாரு? இவங்க இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க? தலைகீழ் நிக்கிறது அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். திடீர்னு செய்யறதுன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு இது தண்ணி குடிக்கிற மாதிரி, கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. முதல்ல இது செய்யறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிருங்க. அப்பதான் யாரும் திட்ட மாட்டாங்க. உங்க 2 காலையும் சவுத்துல இப்படி கிளிப்பு மாதிரி மாட்டின்னு தொங்க வேண்டியதுதான். பாத்துனீங்களா? அப்புறம் மெதுவா உங்க கையை தூக்கி டிஷர்ட் கீஷர்ட் அட்ஜஸ்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஏன்னா மாட்ட விங்கிச்சுப்பா. நான் யாரு? இந்த நாய் யாரு? மணி பக்கத்து வீட்டுல யாராவது இந்த விஷயத்த சொல்லி கூட்டணும். அப்போ
பேட்மேனிங் இது பார்க்கிறதுக்கு போர் அடிக்கிற விஷயம் மாதிரி இருக்கும். ஆனா இதுல சின்ன தப்பு நடந்தாலும் விளைவு நம்ம மூஞ்செல்லாம் வளையற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். இது நீங்க செய்யணும்னு நினைக்கிற தப்பு இல்ல. ஆனா பாக்குறவங்க குபுகுன்னு சிரிக்கிற மாதிரி செய்யலாமா? அதுக்காக தான் சொல்றேன். நாம 2 பேருமே இதுக்கான சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். பேட்மேனிங்ன்றது முழுக்க முழுக்க உங்க ஆங்கிள்ஸை டைட் பண்றதுல தான் இருக்கு. இதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பிரின்சிபல் ஆஃப் லிவரேஜ். ஒரு டோரோட எட்ஜில் உங்க காலை பேலன்ஸ் பண்ணி, அதாவது ஒரு பிவட் பாயிண்ட்ல ஒரு லீவர் மாதிரி வைக்கணும். இந்த பிவட் பாயிண்ட்டுக்கும் டோருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸோட ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃபோர்ஸ் ரொம்ப குறைவாகி லீவர் புட்டுக்கும். இந்த பேட்மேனிங்ல முக்கியமான விஷயம், உங்க கால்களை டோருக்கு எவ்வளவு தூரம் கிட்ட கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பேலன்ஸ்டா இருக்கலாம். டோருக்கும் உங்க காலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்க மண்டே தெரிக்கிறத யாராலையும் காப்பாற்ற முடியாது. பேட்மேனிங் எதுக்கு? எனக்கு என்னமோ இது உருப்படாத விஷயம் மாதிரி தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு இதுல இன்னும் ஆர்வம் இருக்குன்னா உங்க ஆர்வத்துக்கு நான் கண்டிப்பா குறுக்கால நிக்க மாட்டேன். ஆத்திரத்துல வர ஆர்வம் 4 பேர் நமக்கெல்லாம் இந்த பைக்கை ஓட்டுன்னு சொன்னா போதும், அப்படியே ஓட்டிட்டு கிளம்பிடுவோம். ஆனா உங்கள சில பேருக்கு பயணம் பண்றதை விட பந்தா பண்றது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க செய்ய போற ஒவ்வொரு ஸ்டன்ட்ஸையும் அதுல இருக்க டெக்னிக்கல் விஷயத்தையும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸையும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா உசிதமா இருக்கும். பத்தீங்களா வாங்க போற அடிக்கு என்ன ஏற்பாடு? சில்லற வர்றதுக்கு ஒரு சில்லோட்டு ஷாட் வேற. பேராண்டி சின்ன வண்டி ஓட்டினா சின்னதா அடி விழுந்து பாட்டி சொல்ல தட்டாத பேரம் போல இருக்கு. அந்த ஹெல்மெட்டை கேட்டு உங்க மூளை எடுத்து மியூசியத்தை வச்சிருங்க. முக்கியமான அறிவிப்பு, ஆடி தள்ளுபடியில பைக் எடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு இந்த மாதிரிலாம் நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. எடைக்கே போகாத வண்டியை வச்சுட்டு ஏடா கூட யோசிக்கலாமா? பைக் ஜம்போட சயின்ஸ் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, எனக்கு கூட இதுல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட்ங்க. கிக், கியர், கிளட்ச், ஸ்பீட் இதோட உதவியால தான் வண்டியே ஓடுது. ஆனா ஓடுற வண்டியை நம்ம எப்படி பறக்க வைக்கிறது? அட பண்ண முடியுங்க, அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குங்க. வந்து கத்துக்கங்க வாங்க. பைக் ஜம்புக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் அதிகமான ஸ்பீட். ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். பைக்ல ரொம்ப தூரம் வரைக்கும் ஜம்ப் பண்றதுக்கு நல்ல ஸ்பீட் தேவைப்படும். அதோட சேர்ந்து தேவைப்படுற முக்கியமான விஷயம் லான்ச்சிங் ஆங்கிள். டேக் ஆஃப் ஆங்கிள் நீங்க எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராஜெக்டரி கிடைக்கும். பைக்கு காத்துல இருக்கும் போதே நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். இது வேகமா முன்னாடி போற பைக்கை சேஃபா லேண்ட் பண்றதுக்கு உதவும். ஏன்னா பெர்ஃபெக்ட் லேண்டிங் புத்தூர் கட்ட அவாய்ட் பண்ணும். சொன்னதை கேட்கறவங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப நல்லவன். ஆனா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நினைக்கிறவங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப கெட்டவன். கொஞ்சம் எமோஷனல் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டேன், அதை மறந்துடுங்க. ஆனா சொன்னபடி கேட்காதவங்களுக்கு சயின்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சில பேர் எவன் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஏடா கூடமா ஏதாவது பண்ணி குடமா அவங்களுக்கு ரத்தம் கொட்டணும். நாம பண்றத நம்ம குழந்தைங்களும் பண்ணுங்கிற புத்தி இல்லாம பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து ஆட்டம் போட வேண்டியது. 7.3 அடி வளர்ந்த உங்களுக்கே இந்த அடி உழுதே, 1.5 அடி குழந்தை நிலைமை யோசிச்சு பாரு. குட்டி பையா ஹெல்மெட் உங்க அம்மா தலையில போட்டு விடு, உடனே உங்க அம்மா அப்பா மாட்டி விடு. இருங்க ஏன் அவசரப்படுறீங்க? கண்டிப்பா நமக்கு ஏதாவது செஞ்சு காட்டுவார். அதுக்குதான் யூட்டர்ன் அடிச்சு வரா போல. வாவ், ஸ்பீடை ஏத்துறதுக்கு முன்னாடியே ரேம்ப்ல ஒரு ஏத்துறாரு. மைண்ட் ப்ளோயிங் டா. வாவ் டா, சோடா வேணுமா டா? அரேடா, பைக்கை தூக்கும்போது தூங்கிட்டாரு போல இருப்பான். எதுக்கு வேலையை பாதியில் நிறுத்தினாரு? மிச்சத்தை நாளைக்கு பண்ணலாம் நினைச்சிட்டாரோ? டேக் ஆஃப் டைமிங்ல பண்ணிட்டு லேண்டிங்கை சகவாசமா பார்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட உங்க சகவாசமே வேணாம், பைக்கு தனியா போயிடும். இம்பாக்டை நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க காட்டுற ஆங்கிள் ஆஃப் டிசென்ட்டையும் அப்புறம் ஆங்கிள் ஆஃப் லேண்டிங் சர்ஃபேஸ் இது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்பதான் லேண்டிங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்க லேண்டிங் நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் எண்டிங் ஆகும். இந்த ஹைட்ல குதிக்கும் போது ஹெல்மெட் போட்டா எலும்பு உடையாதுன்னு எவன் சொன்னது?
ஜம்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரேம்ப்ல அடிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் ரேம்போட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பின்னாடி இருக்கிற டயருக்கு மட்டும்தான் இருக்கும். அதை நீங்க மேனேஜ் பண்ணாம விட்டீங்கன்னா நேரா சாயில் டெஸ்ட் தான். உள்ளேயும் மண்ணு வெளியும் மண்ணு. ஏங்க இதெல்லாம் அங்க சொல்லி கொடுப்பாங்க. லேண்டிங்க தரையில பண்ணணும், அடுத்தவன் தலையில இல்ல. இன்னைக்கு சயின்ஸோட டோசேஜ் போதும்னு நினைக்கிறேன். வேற எபிசோட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஷோல வர இந்த மூடர் கூட்டம் கொஞ்சம் கட்டி கிடக்காம போயிட்டு இருக்கு. நாங்க எடுக்க வேண்டிய சயின்ஸ் கிளாஸ்லாம் கரெக்டா எடுப்போம். ஆனா நீங்க ப்ளீஸ் நாங்க காட்டுற எந்த ஸ்டன்ஸையும் உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. கேட்க மாட்டேன் நடம் பிடிச்சிங்கன்னா எந்திரிச்சு வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சோ கீப் வாட்சிங், கீப் லேர்னிங் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்.